கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு உதாரணமாக ஓட்டப்பந்தயத்துக்கு நேராக அது என்ன பண்ணப்பட்டிருக்கு? காட்டி எடுத்துக்காட்டாய் கொடுத்திருக்கிறது. பாருங்க, இந்த ஓட்டத்துல நாம எப்படி ஓட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். விசுவாசத்தை துவக்கிற தேவனை தான் நம்ம நோக்கி ஓடுகிறோம். விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அந்த ஓட்டத்தை பொறுமையோடு, நிதானமாய், விசுவாசத்தோடு கூட ஓடணுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனை என்ன பண்ண முடியாது? தரிசிக்க முடியாது. அது பிரியமில்லாத காரியமா இருக்கிறது. முதல்ல உங்களோட இலக்கு என்ன இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைன்றதுல தெரிந்து கொள்ளுங்க. உலக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அல்ல. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. செட்டில் ஆகுறேன், நான் ஒரு வீடு வாங்கிட்டேன், நான் ஒரு கார் வாங்கிட்டேன், நான் ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியத்தில் இருக்கிறேன், நான் என் குடும்பத்தை பார்த்து கொள்கிறேன், இது மாத்திரம் கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவது அப்படின்றது மாத்திரம் கிறிஸ்துவ வாழ்க்கையின் இலக்கு அல்ல. உங்கள் வாழ்க்கை இயேசுவினிடத்தில் சேருகிற வாழ்க்கை. அதுதான் தேவனுடைய இலக்கு, அதுதான் தேவனுடைய சித்தம். உங்களுக்கான காரியம் அதுதான். பாருங்க, அநேகர் என்ன பண்ணுகிறார்கள்? இதனை மறந்து விடுகிறார்கள், புரியவதில்லை, தெரியவதில்லை. அடுத்ததாய் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்குவதில்லை. தேவன் விரும்புகிற காரியம் அதுதான். இயேசுவை நான் தெரிந்து கொண்டேன், அந்த தெய்வம் என்னை காப்பாற்றியது, நான் அநேக கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டேன், போராட்டங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டேன். எப்போ நம்ம இயேசு நம்மளை தெரிந்து கொண்டாரோ அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய ஒரு பயணம், ஒரு ஓட்டத்தை நோக்கி ஓடுகிறது. அது இயேசுவோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் தேவனோடு கூட இணைக்கப்படுகிற ஓட்டம். அது விசுவாசத்தின் ஓட்டமாக இருக்கிறது. ஒரு காரியத்தையும் பாருங்க, முதலாவது இந்த கட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள இருக்கணும். நீங்கள் அடுத்த வசனத்தை படித்தால், அவர் தமக்கு முன் வைத்திருக்கிறது சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். பாருங்க, இயேசுவை என்ன பண்ணுகிறார்? சிலுவையை சுமந்ததை குறித்த ஒரு அடையாளத்தின் வார்த்தையை அங்கு போட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஓட்டத்துல போராட்டங்கள் வரும், இந்த ஓட்டத்துல அநேக பிரச்சனைகள் வரும், அநேக சோர்வுகள் நம்மளை நெருக்கும், அநேக காரியங்கள் நம்மளை கீழே தள்ளிவிட பார்க்கும். இவைகள் எல்லாம் நம்மளுக்கு நம்ம மேல ஒரு ப்ரெஷரை உண்டு பண்ணும். அநேக காரியங்கள் கிறிஸ்துவுடைய பாதையிலிருந்து விளக்கும்படியா நம்மளை தள்ளுகிறதா இருக்கும். இது எல்லாமே இந்த போராட்டத்தில் இருக்குங்க, இந்த ஓட்டத்தில் இருக்குங்க. இந்த போராட்டத்துக்குள்ளே இவைகளை எல்லாம், இந்த போராட்டம் எல்லாம் கலந்து தான் இந்த ஓட்டத்தில் நம்மளை என்ன பண்ணுவோம்? நம்மளை நெருக்க பார்க்கும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்த விசுவாசத்தில் நம்ம ஓடி தேவனோடு இணைக்கப்படுவது தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் இலக்காக இருக்கிறது. இதனை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் இதை மறந்து விடுகிறார்கள், அநேகர் இதை புரிந்து கொள்வதில்லைங்க. பாருங்க, தேவனோடு கூட இணைக்கப்படுவது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நீங்க தேவனோட இணையாத ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்கன்னா அந்த வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையும் அல்ல, அது அதனுடைய இலக்கும் அல்ல. நீங்கள் இயேசுவோடு கூட இணைக்கப்படுவது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த ஓட்டத்துல நாம் எப்படி ஓடுகிறோம்? பொறுமையாய் விசுவாசத்தோடு கூட நம்ம ஓடுகிறோம். இன்னொரு காரியத்தையும் நான் உங்களிடத்துல சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். வேத புத்தகத்திலிருந்து 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல அடுத்ததாய் நாம இதுல எப்படி ஓடுகிறோம் என்றால், நாம எப்படி ஓடணும்னா எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 9:24 நான் படிக்கிறேன் பாருங்க. பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். அல்லேலூயா. அடுத்ததான காரியம் தேவன் அழகா வெளிப்படையா சொல்றாரு பாருங்க. முதல்ல நம்ம இந்த விசுவாச ஓட்டத்துக்குள்ள வரும், அதை தொடங்கினது இயேசு தான், அதை முடிக்கிறவரும் இயேசு தான். அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த ஓட்டத்துல இருக்கும். அதை தாண்டி அதுல விசுவாசமா நம்ம தேவனிடத்துல ஓடுறோம். அடுத்ததான என்ன காரியம்? நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடுங்கள். எதை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்ம ஓடுகிறோம் பாருங்க? அழிவில்லாத கிரீடத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார், அழிவில்லாத காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த விஷயங்களை நாம இன்னும் பார்க்கவில்லை பாருங்க. காணாதவைகளை தான் நம்ம என்ன பண்ணுகிறோம்? விசுவாசிக்கிறோம். அந்த ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார், அழிவில்லாத காரியங்களை நமக்காக வைத்திருக்கிறார்.
அதனை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம பாருங்க, உலகத்துல எதை பெற்றுக்கொள்ள ஓடுகிறோம்? இந்த நாட்கள்ல பாருங்க, அநேகர் ஒரு சில கோல்ஸ் செட் பண்ணிட்டு அந்த கோல்ஸை நோக்கி என்ன பண்ணுவாங்க, அவங்க வாழ்க்கையை பயணிப்பாங்க. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, உங்களுடைய கோல் எதுவாக இருக்கணும்? இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது அழிவில்லாத காரியங்கள், மேன்மையான பரத்தின் காரியங்கள் இருக்கிறதுங்க. அந்த பரத்தின் காரியங்களை குறித்து பேச அநேக நாட்கள் வேண்டும். அந்த காணாதவைகளை நம்ம பெற்றுக்கொள்ள ஓட வேண்டும். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நாம் ஓட வேண்டும். அந்த ஓட்டத்தை நிதானமா விசுவாசத்தோடு கூட நம்ம ஓட வேண்டும். இதுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கையின் கோலா இருக்கிறது.